पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி சேர வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை கேட்டும் திருப்பி தராத கௌரவாதிகளை சந்தித்து எப்படியாவது ராஜ்யத்தை மீட்டுத் தர பாண்டவர்கள் பகவான் கிருஷ்ணனை பணிக்க ஹஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனுக்கு அவன் செய்யும் அதர்மத்தை விளக்கி கூறி இதனால் உன்னுடைய குலமே நாசமாக போகிறது என்று எச்சரித்தும் அவரை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி எவ்வளவோ நல்ல உபதேசங்கள் கூறியும் செவிமடுக்காத துரியோதனன் தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட திட்டம் தீட்டினான். இதனை அறிந்த பகவான் கிருஷ்ணன் விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்து பக்தர்களை மகிழ்வித்து இதற்கு தீர்வு யுத்தமே அப்படின்னு சொல்லிட்டு குந்தியை சந்தித்தான். தன்னுடைய குழந்தைகளுக்கு சத்திரியத்தாய் எப்படியெல்லாம் ஊக்கம் தர முடியுமோ உபதேசித்தாள். இதனை கேட்ட பீஷ்ம துரோணாதிகள் கூட துரியோதனனுக்கு நல்ல புத்தி கூறினர். இப்பொழுதாவது பாண்டவர்களை அழைத்து ராஜ்யத்தை கொடுத்து விடு, நிறைய உயிர் சேதம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கோ வயதாகி கொண்டு போகிறது, நிச்சயமாக நாங்கள் இருக்கக்கூடிய காலம் மிகவும் சொற்ப காலம் என்று சூச்சகமாக சொல்லியும் துரியோதனன் அதை கேட்கவில்லை. கர்ணனை சந்தித்து அவனுடைய பிறவியினுடைய ரகசியத்தை சொல்லி பாண்டவர்களில் மூத்தவன் நீ ராஜ்ய பரிபாலனம் செய் என்று பகவான் கிருஷ்ணன் கூறியும் அதனை மறுத்தான் கர்ணன். இப்ப நேர உபப்ளாவ நகரத்திற்கு வந்து இங்கு என்ன நடந்ததோ அதனை கூற இனி வேறு வழியில்லை, யுத்தம்தான் தீர்வு என்று ஆன பின் நேரா குருட்சேத்திரத்துக்கு தர்மராஜன் சென்று கூடாரங்களை அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தட்சிணாதிகளை கொடுத்து அவனுடைய போருக்கு ஆயத்தமானான். இந்த நிலையில் துரியோதனன் அவன் சகுனியினுடைய மகன் உலூக்கனை தூதுவனாக அனுப்பி எப்படியெல்லாம் ஒருவரது மனதை காயப்படுத்த முடியுமோ அப்பேற்பட்ட உபதேசத்தை உலூக்கன் மூலமாக கூறியிருந்தார். அனைத்தையும் கேட்டு எந்தவிதமான சலனமும் அடையாமல் நீ தாராளமாக இங்கு இருக்கலாம், இல்லைன்னா செல்ல வேணும்னா செல்லலாம் என்று அவனிடமும் தயை காட்டினான் தர்மராஜ். இப்போ யுத்தத்தினுடைய நாள் பிராரம்பமானது. அங்கு பார்த்தோம்னா இரு படைகளும் கௌரவாதிகள் மற்றும் பாண்டவர் படைகள் நேர்த்தியாக நிற்க வைக்கப்பட்டிருந்தன. திடீரென தர்மராஜன் தன்னுடைய ரதத்திலிருந்து கீழ் இழுந்தான். கவச்சங்களை எல்லாம் எடுத்து ரதத்தில் வைத்து ஆயுதங்களை எடுத்து நிராயுத பாணியாக நடக்கலானான் கௌரவ படையை நோக்கி. பீமசேனன், அர்ஜுனன் திகைத்தனர். இன்னும் ஒரு சில மணி துளிகளில் யுத்தம் ஆரம்பிக்க வேண்டும், இந்த நேரத்திலே என்னுடைய அண்ணன் இந்த மாதிரி செய்கிறானே அப்படின்னா கௌரவாதிகள் நகைக்க ஆரம்பித்தனர். நான் சொல்லல, நிச்சயமாக யுத்தம் செய்வதற்கு இவர்களுக்கு திராணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த வண்ணம் கேலி பேச்சுக்களில் ஈடுபட்டனர் கௌரவாதிகள். ஆனால் பீமசேனன், அர்ஜுனன் இப்படி தர்மராஜன் போய்கொண்டு இருக்கிறானே என்று அவரை பின்தொடர்ந்தனர். ஏன்னா சபையில் மிகப்பெரிய பிரதிஜை எல்லாம் செய்தாயிற்று. இவன் போய் ஏதாச்சும் என்ன சொல்லுது, யுத்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்வானோ, என்ன அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குமோ, பலவிதமான சலனம். நேராக சென்றார். பீஷ்மாச்சாரியாரை நேரில் சந்தித்து சாஷ்டாங்கமான நமஸ்காரம் செய்தான் தர்மராஜன். ஒரு யுத்தம் செய்வதற்கு முன்னாடி நம்மளுடைய எதிர்த்து போரிடுபவர்கள் நம்மளுடைய வயது மூத்தவர்களாக இருந்தால் அவர்களை நமஸ்கரித்து அவர்களிடம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்கின்ற அந்த தர்ம சிந்தனை தர்மராஜன் அல்லாது வேறு யாருக்கு வரும்? நல்லவேளை பீஷ்மர் சொன்னார், நீ இப்பொழுது என்னை நமஸ்காரிக்காவிட்டால் நிச்சயமாக உன்னை சபித்திருப்பேன் அப்படின்னு சொன்னார்.
வேறு வழியில்லை, இங்கு உண்ட அந்த ருணத்திற்காக நான் இங்கு இந்த இடத்தில் இருந்து போர் புரிய வேண்டிய கட்டாய நிலையில் உள்ளேன். நிச்சயமாக என்னுடைய ஆசீர்வாதம் என்று உண்டு. தேகத்தினால் நீங்கள் அவர் பக்கம் போர் புரியுங்கள், ஆனால் உங்கள் உள்ளத்தினால் நாங்கள் வெல்ல வேண்டும் என்று பரிபூர்ணமாக நினையுங்கள் என்று தர்மராஜன் வேண்டினான். ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் என்றார். பீஷ்மரிடமே தர்மராஜன், நீங்கள் ஒரு இச்சாமரணி, உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது என்பதை நான் அறிவேன். அப்போ உங்களை வெல்லக்கூடிய உபாயம் என்ன? அத்தனை பேர் சூழ்ந்திருக்கும் போது இதை துரியோதனனும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். தர்மராஜன் கேட்க பீஷ்மாச்சாரியார் அதற்கு பதிலேதும் கூறவில்லை. நேரம் வரும்போது கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார். அடுத்து துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், சல்யன் மற்றும் பாக்லீகராஜன் தன் வயதில் மூத்தவர் அனைவருக்கும் நமஸ்காரம் செய்து அவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றான் தர்மராஜன். ஒரு அரைக்கூவல் விடுத்தான் போர் ஆரம்பம் ஆவதற்கு முன். இப்பொழுதும் கெட்டு போய்விடவில்லை. நாங்கள் தர்மத்திற்காக இங்கு நிற்கிறோம். எங்களுக்கு யுத்தம் என்பது விருப்பம் இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யம் கிடைக்காதனால் யுத்தத்திற்கு நாங்கள் தயாராக ஆனோம். ஆனால் இப்பொழுது மனம் மாறி நீங்கள் யாரேனும் பாண்டவர் பக்கம் வர வேண்டும் என்று உங்கள் மனதில் நினைத்தால் தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் பார்த்தோம்னா அந்த யுத்த ரணாங்கத்திலே அரைக்கூவல் விடுத்தார். இதை கேட்ட உடனே ஒரே ஒருவன் மட்டும் கௌரவ படையிலிருந்து நேராக வந்தார். தர்மராஜனுக்கு நமஸ்காரம் செய்தான். அவன் யார் அப்படின்னா யுயுட்சு என்று பெயர். திருதராஷ்டிரனுக்கும் ஒரு தாசிக்கும் பிறந்தவன். உடனே தர்மராஜன் அவனை ஆசீர்வாதம் பண்ணி, கௌரவ குலத்தையே நாளை உத்தாரம் செய்ய போகிறவன் நீதான் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை தர்மராஜன் சொன்னான். சொல்ல போனால் மகாபாரதம் யுத்தம் முடிவடைந்த பின்னாடி கௌரவர்களில் உயிரோடு இருந்தவன் யார் என்றால் இந்த யுயுட்சு மட்டும்தான். மற்ற அந்த 100 புத்திரர்கள் என்று சொல்கிறார்களே, அத்தனை பேரும் அந்த யுத்தத்தில் தங்களுடைய உயிரை விட்டனர். இப்போ முதல் நாள் யுத்தத்தில் யார் யாருடன் போர் புரிந்தார்கள் என்கின்ற அற்புதமான விளக்கத்தை மகாபாரதம் கூறியிருந்தது. இன்னும் சொல்லப்போனால் பீஷ்மர் தன்னுடைய முழுமையான பராக்கிரமத்தை காண்பித்தார். நிறைய சைன்யத்தை, விராட்டராஜனுடைய சைன்யத்தை, என்னன்னா அவருடைய பிரதிஜை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10,000 பேரை நான் வீழ்த்துவேன் என்கின்ற பிரதிஜையை துரியோதனிடம் செய்திருந்தார். யாரு? பீஷ்மாச்சாரியார். அப்போ முதல் நாள் யுத்தத்தில் உத்தரகுமாரன், விராட்டராஜனுடைய புத்திரன், அவன் இறந்தார். அது போக சைன்யத்தில் நிறைய பேர் இழந்திருந்தனர். மாலை நேரம் ஆனபடியால் முதல் நாள் யுத்தம் நிறுத்தப்பட்டது. எல்லாரும் கூடாரத்தில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். தர்மராஜனுக்கோ பயம். இப்படி போய்கொண்டிருந்தால் நிச்சயமாக பீஷ்மரை வெல்வது என்பது மிகவும் அரிதான விஷயம். அவரோ முழு வேகத்தோடு போர் புரிந்து கொண்டிருக்கிறார். பீமசேனன் அவனால் முடிந்தவரை என்ன சொல்லுது, எதிரிகள் விடுகின்ற அம்புகளை தடுத்து தன்னுடைய பங்கை சிறப்பாக ஆற்றினான். ஆனால் அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா, பீஷ்மர் எனக்கு மூத்தவர், துரோணாச்சாரியார் என்னுடைய ஆசான், ஏதோ ஒரு நினைப்பை மனதில் வைத்துக் கொண்டு தன்னுடைய முழு பலத்தை இவன் காண்பிக்காது இருக்கிறார். அப்போ இவனே முழு ஈடுபாட்டோடு போர் புரியவில்லை என்றால் நாம் எப்படி வெல்வது என்கின்ற ஆதங்கம் யாருக்கு? தர்மராஜனுக்கு மிகுந்திருந்தது. இதை அனைவர் முன்னாலும் வெளிப்படுத்தினான். இதை பகவான் கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டிருந்தான். தர்மராஜா, கவலைப்படாது. முதல் நாள் யுத்தத்தில் நடந்த விஷயத்தை மட்டும் நீ நினைத்து நிச்சயமாக எடை போட்டு விடாதே. இன்னும் நிறைய விஷயங்கள் காத்திருக்கின்றன, நாம் சந்திக்கத்தான் போகிறோம். முதலில் மனதை தளர விடாதே. பாருங்க, எப்பெல்லாம் பாண்டவர்களுக்கு மனதில்
ஒரு சந்தேகமோ ஐயப்பாடோ ஒரு சோர்வோ வரும் பொழுதெல்லாம் தன்னுடைய பக்தர்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி தயார்படுத்தியவன் யுத்தத்திற்கு சூக்ஷ்மதாரியாக இருப்பவன் யாருன்னா பகவான் கிருஷ்ணன். முதல்ல பயப்படாது. நாளை நடக்கின்ற யுத்தம் எப்படி நடக்க வேண்டும் என்பதனை நாம் முதலில் சிந்திப்போம் என்று பகவான் கிருஷ்ணன் கூற, இந்த கிரௌஞ்ச பட்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த பட்சி எப்படி இருக்குமோ அதே போல நம்மளுடைய படைகளுடைய வியூகமும் இருக்க வேண்டும். பாருங்க, அந்த கிரௌஞ்ச பட்சியினுடைய கண்கள் 2 பக்கம் இருக்கும் இல்லையா? அதில் ஒரு பக்கம் விராட்டன், இன்னொரு பக்கம் திருஷ்டகேது. வாள் பகுதியில் பீமசேனன், அர்ஜுனன், நகுல சகாதேவர்கள் அப்படி இருக்கணும். அதாவது இறக்கை பகுதியில். வாள் பகுதி அந்த இடத்தில் தர்மராஜன் இருக்க வேண்டும். இந்த மாதிரி வியூகத்தில் நாம் 2வது நாள் போரினை நாம் துவக்க வேண்டும் என்று இரவு நேரத்தில் பகவான் கிருஷ்ணனுடைய தலைமையில் அமர்ந்து கொண்டு அடுத்த நாள் வியூகத்தை பற்றி முடிவு செய்தனர். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, 2வது நாள் அவர்களும் மிக 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 திறமையாக போர் செய்து கொண்டிருந்தனர். பீஷ்மர் என்ன சொல்றது, பாஞ்சால தேசத்தினுடைய சைன்யம் முதல் நாள் நிறைய என்ன சொல்றது நாசமானது யாரால அப்படின்னா பீஷ்மாச்சாரியார். அவர் தன்னுடைய முழு பலத்தையும் காண்பித்து கொண்டு போரிட்டு கொண்டு இருக்கிறார். இப்போ 2வது நாள் அர்ஜுனனும் பீமனும் சரி நேரா என்ன சொல்றது விடாது பானமழை பொழிந்து கொண்டு இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியரை எதிர்த்தனர். எப்பொழுது பீஷ்மரை சுற்றி அர்ஜுனனும் பீமனும் இருக்கிறானோ உடனே துரியோதனன் அவனுக்கு பயம் வந்தது. ஏன்னா பீஷ்மர் இல்லை என்றால் கௌரவ சேனை என்பதே இல்லை என்பதை திருடகாத்திரமாக நம்பினார். இதுல என்னன்னா, பீஷ்மர் மீது பீமனும் சரி அர்ஜுனனும் சரி சரமாரியான பானமழை பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது நேரா போனான். யாரு? பீஷ்மர் கிட்ட. நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் காரணம் பாருங்க, யாரு? பீஷ்மாச்சாரியார்கிட்ட துரியோதனன் சொல்லக்கூடிய வார்த்தை, அர்ஜுனனை நீங்கள் வீழ்த்தியாக வேண்டும். ஏன்னா அவன் சாமானியன் இல்லை, அவன் நிறைய புது புது வித்தைகளை கற்று வந்திருக்கிறான். நீங்கள் இன்னும் உன்னுடைய சிஷ்யன் இந்த பாசம் இந்த பந்தம் என்கின்ற நினைப்பில் அவன் மேல் கருணை காண்பித்துக் கொண்டு இருந்தீர்களே, ஆனால் இதனால் நிச்சயமாக நீங்களும் வீழ்வீர்கள். நீங்கள் வீழ்ந்தால் கௌரவ சேனையே வீழும் என்று பீஷ்மரை வயதும் பாராமல் எச்சரித்தார். பார், அது மட்டுமா, நீங்கள் இருக்கிறீர்கள் என்கின்ற ஒரே காரணத்தினால் என்னுடைய ஆருயிர் நண்பன் கர்ணனும் வர முடியாது செய்தவர் தாங்கள். கர்ணன் மட்டும் ஒருவேளை இருந்திருந்தால் இந்நேரம் அர்ஜுனனுடைய முடிவு சந்தித்திருப்பார். பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் ஒரு மனஸ்தாபத்தினால் பீஷ்மர் நின்று போரிடும் வரை நான் யுத்த களத்தில் வரமாட்டேன் என்று கர்ணன் ஒதுங்கிவிட்டார். அப்போ நீங்கள் இருப்பதனால் கர்ணனும் வரல, அதனால அர்ஜுனனை நீங்களும் எதிர்க்காமல் நம்மளுடைய படைகளை என்ன சொல்லுது தோல்வியுறச் செய்து கொள்ளும் வேலை வேண்டாம் என்று பீஷ்மரையே எச்சரித்தான் துரியோதனன். பாருங்க, நீங்கள் உங்களுடைய முழு பலத்தையும் காண்பித்து யுத்தம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கலங்கினார் பீஷ்மர். ஏன்னா என்னுடைய மனசாட்சியை தூர வைத்து உன்னுடைய வீட்டில் சாப்பிட்ட கடனிற்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் துரியோதனா. இந்த பக்ஷபாதம் அப்படின்னு சொல்லிட்டு என்றுமே நான் பார்த்ததில்லை. நிச்சயமாக நான் உன்னிடம் என்ன பிரதிஜை கொடுத்தனோ அது நடந்தே தீரும் என்று சொன்னார். யார்? பீஷ்மாச்சாரியார். உடனே அஸ்வத்தாமன், துரியோதனன், விகர்ணன்
இவங்க 3 பேருமே பீஷ்மருக்கு பின்னால் நின்று பீஷ்மரை காக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஏன்னா எப்பொழுது பீமனும் அர்ஜுனனும் எதிர்க்க துணிந்தரோ அப்பவே துரியோதனன், விகர்ணன், அஸ்வத்தாமன் அத்தனை பேரும் பீஷ்மரை ரட்சிக்கிறதுக்காக அவருக்கு பின்னே நின்று, இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனுடைய ரதத்தில் இருந்ததும் வெள்ளை குதிரை, பீஷ்மாச்சாரியா ரதத்தில் இருந்ததும் வெள்ளை குதிரை. 2 ரதத்தை சுற்றி பாண மழை. இதில் எந்த ரதம் பீஷ்மருடையது, எந்த ரதம் அர்ஜுனனுடையது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பாணங்கள் அந்த ரதத்தை சுற்றி சுற்றி வீழ்ந்திருந்தது. இதை சாமானிய மனிதர்கள் மட்டும் பார்க்கவில்லை, வானத்தில் இருக்கின்ற தேவர்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஏன்னா பீஷ்மாச்சாரியாரும் அர்ஜுனனும் ஒரு இடத்தில் போரிடுகிறார்கள் என்றால் ஒருவரை மற்றவர் வெல்வது என்பது நிச்சயம் முடியாத விஷயம் என்று அந்த பீஷ்மரும் அர்ஜுனனும் மோதிக்கொள்ளக்கூடிய காட்சியை பார்த்து நிகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றனர். இன்னும் என்ன என்ன நடந்தது? 2வது நாள் மிக ஆச்சரியமான பல விஷயங்கள் நடந்தன. நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.